வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். வாங்க கதைகளுக்குள்ள பயணிப்போம். பெரும் தலைவர் காமராஜர் அவர்களோட பிறந்த நாள் இன்று. ஜூலை 15, 1903ஆம் ஆண்டு தான் காமராஜர் அவர்கள் பிறந்தாரு. இந்த நாள்ல அவரோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி பார்ப்போம். ஒரு நாள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தென் மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாரு. அப்ப வயல்வெளிகள்ல சிறுவர்களும் சிறுமிகளும் வேலை செஞ்சுட்டு இருந்ததை பார்த்திருக்காரு. பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரத்துல பள்ளிக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விகள் கேட்கிறாரு. அப்ப குழந்தைகளோட பெற்றோர்களும் பெரியோர்களும், ஐயா, எங்க வேலை பார்த்தா மதிய வேளையில கஞ்சும் காசும் கொடுப்பாங்க, பள்ளிக்கு போனா இது கிடைக்காது, குழந்தைகள் பட்னியா தான் கிடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் பள்ளிக்கு அனுப்பல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வந்த காமராஜர் அவர்கள் நேரா தலைமைச் செயலகம் போறாங்க. அங்க போய் ஆழ்ந்த யோசனையில இருக்காங்க. பின்பு தீர்க்கமான ஒரு முடிவோட மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இதுக்கு சில அதிகாரிகளும் அமைச்சர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த திட்டத்தால அரசுக்கு நிறைய செலவாகும், நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் காமராஜர் அவர்கள் எந்த நஷ்டமானாலும் சரி, செலவானாலும் சரி, குழந்தைகளுக்கு நிச்சயம் மதிய உணவு திட்டம் அமல்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் படிச்சு மேல வந்தா பெரிய உத்தியோகத்துக்கு போவாங்க, அதனால தமிழ்நாடு நிச்சயம் ஒரு நாள் தலை நிமிரும் அப்படின்னு சொல்றாரு. காமராஜர் அவர்கள் எதிர்பார்த்தபடியே இந்த திட்டம் பெரிய வெற்றி அடைஞ்சது. 1951ஆம் ஆண்டுல 20.80% இருந்த கல்வியறிவு விழுக்காடு 1971 இரு மடங்கா உயர்ந்து 40% மாறுச்சு. இது மதிய உணவு திட்டத்தால சாத்தியமாச்சு. காமராஜர் ஐயா அவர்களோட வாழ்க்கையில நடந்த இன்னொரு நிகழ்வு. காமராஜர் அவர்களோட வீட்டுல குடிநீர் குழாய் இணைப்பு இல்ல. இதனால அவரோட தாயார் ரொம்ப தூரம் போய் தான் குடிநீர் எடுத்துட்டு வர மாதிரி இருந்தது. வயதான காலத்துல என்னால அவ்வளவு தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வர முடியல, நம்ம வீட்டுக்கு உடனே தண்ணீர் குழாய் இணைப்பு வேணும், அதனால உன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி உடனே தண்ணீர் குழாய் இணைப்பு கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க அம்மா. அதுக்கு காமராஜர் அவர்கள், நான் முதலமைச்சரா இருக்கிறது நாட்டு மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக, நம்ம வீட்டோட வசதியை பெருக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேணும்னா குடிநீர் குழாய் இணைப்புக்கு விண்ணப்பிச்சு வைங்க, அவங்க எப்ப இணைப்பு தராங்களோ அப்ப தரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விண்ணப்பதாரரோட பேரை குறிப்பிடும் போது என் பேரை குறிப்பிட்டு முதலமைச்சர்னு போடாதீங்க, அதுக்கு பதிலா விவசாயி அப்படின்னு குறிப்பிட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்ற வார்த்தை அவரோட அகராதியிலே இல்ல அப்படின்றது இந்த நிகழ்வு மூலம் நமக்கு தெரியுது இல்ல. காமராஜர் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு, கனரக கொதிக்கலன் தொழிற்சாலை அப்படின்ற ஒரு பெரிய தொழிற்சாலையை இந்தியால தொடங்குறதுக்காக ஒரு செக் நாடு முன் வந்திருந்தது. இதை தமிழ்நாட்டில் தொடங்குறதுக்கு மத்திய அரசு கிட்ட ஒப்புதல் வாங்கியிருந்தாரு காமராஜர் அவர்கள். மத்திய அரசு துறை அதிகாரிகளும் செக் நாட்டு தொழில் முனைவர்களும் இணைஞ்சு தமிழகத்துல பொருத்தமான இடத்தை தேடி வள வந்தாங்க. பரந்த வெளி, தூய்மையான நீர், தேவையான மின்சக்தி, போக்குவரத்துக்கான ட்ரெயின் வசதி, இது எத்தனையும் கூடிய ஒரு இடம் தேடிட்டு இருந்தாங்க. எங்க தேடியும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு இடம் தமிழகத்துல கிடைக்கவே இல்லை அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட காமராஜர் அவர்கள் அவர்களை அழைச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கெங்கெல்லாம் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட இடம் இருந்தால் சரியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு காவேரி நதிக்கரையில திருவெரும்பூர் அப்படின்ற ஊர் இருக்கு, அதை போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்தை பார்வையிடாத அதிகாரிகள் இல்லைன்னு சொல்லவே, முதல்ல போய் அந்த இடத்த பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டுல இண்டு இடுக்கு மூளை முடுக்குன்னு எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அதனாலதான் அதிகாரிகள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சரியான இடத்தை அவரால் சொல்ல முடிஞ்சுது. இடத்தை பார்த்த அதிகாரிகளுக்கு அந்த இடம் பிடிச்சு போகவே பெரும் தொழிற்சாலை ஒன்று உருவானுச்சு. அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் தன்னோட பொருட்களை ஏற்றுமதி செய்யற பெல் அப்படின்ற நிறுவனம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம். காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது படிக்காதவர் அப்படின்னு எதிர்கட்சிகளால் நிறைய ஏளனம் செய்யப்பட்டாரு. இந்த நிகழ்வு மூலம் அவரு படிக்காத மேதை அப்படின்னு உலகறிய செய்ய வச்சிட்டாரு. காமராஜர் அவர்களோட வாழ்க்கையில நடந்த அடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வு இது திரு நெல்லைக்கண்ணன் அவர்களால நிறைய தடவை சொல்லப்பட்டிருக்கு. காமராஜர் அவர்களோட சிறையில இருந்த நண்பர் ஒருத்தர் தன்னோட மகளுக்கு திருமணம் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு. அதற்கு காமராஜர் அவர்களோ, உன்னோட பெண்ணோட திருமணத்துக்கு வரத்துக்கு தான் நான் முதலமைச்சர் ஆயிருக்கேனா, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா திருமணத்துக்கு அன்னைக்கு காலையில முதலமைச்சர் கார் வந்து நிக்குது. எல்லாரும் போய் அவரோட நண்பர்கிட்ட முதலமைச்சர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஆச்சரியமடைந்த நண்பர், வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் காமராஜரை பாக்குறாரு. வரமாட்டேன்னு சொல்லியிருந்தியே காமராஜ் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை போய் வரவேற்கிறாரு. நான் வரேன்னு சொல்லியிருந்தா நீ கடன் வாங்கி பெரிய மண்டபத்தை பிடிச்சிருப்ப, திருமணத்தை இன்னும் பெருசா நடத்திருப்ப, அதனாலதான் நான் வரேன்னு சொல்லல அப்படின்னு சொல்றாரு. சரி வா, வந்து சாப்பாடு போடு அப்படின்னு தன்னோட நண்பரை அழைக்கிறாரு காமராஜர் அவர்கள். அதற்கு நண்பரோ, வா என்னோட பொண்ணை வந்து வாழ்த்திட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காமராஜர் அவர்கள், நான் கல்யாணமாகாத தனியா ஆளு, நான் ஆசீர்வாதம் பண்றத ஓ வீட்டு ஆளுங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நண்பர் வற்புறுத்தி காமராஜரை அழைச்சிட்டு போறாரு. காமராஜர் அவர்களை கிங் மேக்கர் அப்படின்னு அழைப்பாங்க. அது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
1964 பாரத பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் இயற்கை எழுதுறாங்க. அடுத்தது நாட்டை ஆளப்போவது யாரு, இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய தேசத்துக்கு தலைமையேற்க போவது யாரு அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் மனசுலயும் தோன்றி இருந்தது. 1963 நேருவால காங்கிரஸோட தேசிய தலைவராக ஆக்கப்பட்ட காமராஜர் தான் பாரதத்தோட அடுத்த பிரதமர் அப்படின்னு 48 கோடி இந்தியனும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விதமா லால் பகதூர் சாஸ்திரிய பிரதமர் பதவியில அமர வச்சாரு காமராஜர். ஆனா 2 ஆண்டு தான் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரா இருந்தாங்க. 1966ஆம் ஆண்டு அவரும் மறைந்து போறாரு. மறுபடியும் எல்லாரும் காமராஜர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதே யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்குறாரு காமராஜர். காமராஜர் அவர்கள் எடுத்த திடமான முடிவுகள் தான் இன்னைக்கும் வரலாற்று பக்கங்கள்ல காமராஜர் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு தவிர்க்க முடியாம எழுதப்பட்டு இருக்கு. காமராஜர் அவர்களை படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர், கல்வி கண் திறந்த காமராஜர்னு எப்படி அழைச்சாலும் எனக்கு கிங் மேக்கர் அப்படின்ற பேர் சொல்லி அழைக்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு காமராஜர் அவர்களோட எந்த அடைமொழி பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி.